பல நூற்றாண்டுகளா நமக்கு தெரிஞ்ச ஒரு உலோகம் இப்போ திடீர்னு அதோட விலை விண்ணை தொட்டுட்டு இருக்கு. ஆமாங்க, நம்ம வெள்ளிய பத்தி தான் பேச போறோம். இந்த திடீர் விலை உயர்வுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, 2026ஆம் வருஷத்தோட தொடக்கத்துல ஒரு அவுன்ஸ் வெள்ளியோட விலை $90க்கும் அதிகமா போயிருக்கு. இது ஏதோ சாதாரண விலையேத்தம் இல்ல, ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். ஒரு காலத்துல நகைக்கும் பாத்திரத்துக்கும் மட்டும்தான் வெள்ளின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதோட விலை ஏன் இப்போ இப்படி ராக்கெட் வேகத்துல ஏறுது? இந்த மர்மத்தை தான் நாம இப்போ உடைக்க போறோம். சரி, இந்த விலை உயர்வுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான 3 விஷயங்களை நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல நாம கற்பனை கூட பண்ணி பார்க்காத அளவுக்கு வளர்ந்துட்டு வர்ற ஹைடெக் இண்டஸ்ட்ரி தேவை. ரெண்டாவதா, உலக அளவுல ஏற்பட்டிருக்கிற ஒரு பெரிய சப்ளை பற்றாக்குறை. மூணாவதா, பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வெள்ளியை எப்படி ஒரு பாதுகாப்பு கவசமா பார்க்கறாங்கன்றது. கடைசியா இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நம்ம அழைச்ச போறோம். வாங்க காரணிக்குள்ள போலாம். வெள்ளிங்கிறது இப்போ வெறும் நகை செய்யற பொருள் மட்டும் இல்ல, அது நம்மள சுத்தி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியோட உயிர் நாடியா மாறிடுச்சு. இத பாருங்களேன், நம்மள சுத்தி இருக்கிற டெக்னாலஜியில வெள்ளி எவ்ளோ ஆழமா கலந்திருக்குன்னு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல இருந்து உங்க வீட்டு மாடியில இருக்கிற சோலார் பேனல் வரைக்கும், ஏன் நம்மளோட ஃபியூச்சர்னு சொல்லப்படுற எலக்ட்ரிக் கார்கள் வரைக்கும் எல்லாத்துலயுமே வெள்ளியோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிரீன் எனர்ஜி புரட்சியும் டெக்னாலஜி வளர்ச்சியும் தான் வெள்ளிக்கு ஒரு தீராத தாகத்தை உண்டாக்கியிருக்கு. இது ஏதோ ஒரு சின்ன காரணி இல்லைங்க, இது ஒரு அடிப்படை மாற்றமே நடந்திருக்கு. முன்னெல்லாம் வெள்ளியோட விலை பெரும்பாலும் முதலீட்டாளர்களோட விருப்பத்தை பொறுத்து தான் ஏறும் இறங்கும். ஆனா இப்போ அப்படி இல்ல, இண்டஸ்ட்ரியல் தேவை தான் அதோட விலையை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சக்தியா மாறிடுச்சு. இப்போ ரெண்டாவது முக்கியமான காரணிக்கு வருவோம். இங்கே தான் கதையோட இன்னொரு பக்கத்தை பார்க்க போறோம். அதாவது தேவைக்கும் சப்ளைக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய கேப். ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் தேவை ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் சப்ளை ரொம்பவே கம்மியா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, பெரும்பாலான வெள்ளி, தாமிரம் இல்லனா துத்தநாக மாதிரி வேற உலோகங்களை வெட்டி எடுக்கும்போது ஒரு பை ப்ராடக்டா தான் கிடைக்குது. இதனால தேவைக்கேத்த மாதிரி உற்பத்தியை அதிகரிக்க முடியல. இதுதான் இந்த பிரச்சனையோட ஆணிவேர். இந்த பற்றாக்குறை தான் விலையை இன்னும் மேல தள்ளுது. இப்போ நாம இந்த புதிரோட மூணாவது, அதாவது கடைசி துண்டுக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, நிதி மற்றும் முதலீட்டு உலகம் இப்போ வெள்ளியை எப்படி பாக்குது என்றதுதான். முதலீட்டாளர்கள் ஏன் திடீர்னு வெள்ளிய நோக்கி போறாங்கன்னு புரிஞ்சுக்க முதல்ல நாம சேஃப் ஹேவன் எசெட், அதாவது பாதுகாப்பு புகலிடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, பொருளாதாரம் ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கும்போது முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்க இந்த மாதிரி பாதுகாப்பான சொத்துக்கள்ல முதலீடு செய்வாங்க. பணவீக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போறது, உலக நாடுகள் மத்தியில நடக்கிற பிரச்சனைகள், அப்புறம் பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கங்கள், இதெல்லாம் முதலீட்டாளர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்துது. அதனால அவங்க தங்கத்தை மாதிரியே வெள்ளியையும் தங்களோட சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு நம்பகமான கருவியா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி தாங்க. பொருளாதாரம் தடுமாறும் போது சென்ட்ரல் பேங்க்ஸ் வட்டி விகிதத்தை குறைப்பாங்க. இதனால அமெரிக்க டாலரோட மதிப்பு குறையும். இது வட்டி வருமானம் தராத வெள்ளி மாதிரியான சொத்துக்களை ரொம்பவே கவர்ச்சிகரமானதா மாத்துது. இதுதான் அந்த நிதி டொமினோ எஃபெக்ட். சரி, இதுவரைக்கும் வெள்ளியோட விலை உயருக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். இனிமே அதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் ஆராய்வோம். நிபுணர்களோட கணிப்புகளை பாருங்க. சாதாரண நிலைமையில கூட விலை நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒருவேளை காலை சந்தை சூழ்நிலை, அதாவது மார்க்கெட் ரொம்பவே பாசிட்டிவா இருந்தா விலை $100 கூட தாண்டும்னு சில அனலிஸ்ட் நம்புறாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய வளர்ச்சி. ஆனா ஒரு முழுமையான சித்திரத்தை பார்க்கணும்னா நாம நாணயத்தோட இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும். வெள்ளியோட விலை எப்போதுமே ரொம்ப ஏற்ற இறக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம விலை ரொம்ப அதிகமாகும்போது கம்பெனிங்க வெள்ளிக்கு பதிலா ஏதாவது மலிவான மாற்றுப் பொருளை தேட ஆரம்பிக்கலாம். இது வெள்ளியோட தேவையில ஒரு சரிவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்போ மொத்தத்துல நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை பார்த்துடலாம். இண்டஸ்ட்ரியல் தேவை, சப்ளை பற்றாக்குறை, முதலீட்டாளர் ஆர்வம், இந்த மூணும் சேர்ந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்ம் மாதிரி உருவாகி விலைகளை எங்கேயோ கொண்டு போயிருச்சு. குறிப்பா கிரீன் எனர்ஜிக்கு வெள்ளி ஒரு தவிர்க்க முடியாத உலோகமா மாறிடுச்சு அன்றதுதான் இந்த பகுப்பாய்வோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. எதிர்காலம் பிரகாசமா தெரிஞ்சாலும் அதோட ஏற்ற இறக்கத்தை நாம ஒருபோதும் மறக்கவே கூடாது. கடைசியா ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். அப்போ வெள்ளிங்கிறது என்ன? ஒரு தொழில் துறை உழைப்பாளியா, இல்ல ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷமா? இதோட எதிர்காலத்தை இந்த ரெண்டுல எது தீர்மானிக்க போகுது? பதில் காலத்துல தான் இருக்கு. இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.